பல்லவர் கால பாறை கோயில்களும் குடைவரை கோயில்களும் தமிழகத்தின் கோயில் கட்டுமான கலைக்கு தனிச்சிறப்பை வழங்குகின்றன. செஞ்சிக்கு அருகே உள்ள மண்டகப்பட்டு, தளவானூர் போல பல்லவர் கால கோயில் கட்டுமான கலைக்கு புகழ்ச்சியேற்கும் ஒரு கோயில் பனைமலை தாளகிரீஸ்வரர் கோயில். செஞ்சியிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது பனைமலை. இந்த மலைப்பகுதியை சார்ந்தார் போன்ற பெரிய ஏரி அமைந்துள்ளது. மலையைச் சுற்றிலும் விவசாய நிலங்கள் சூழ்ந்திருக்கின்றன. இயற்கை வளம் நிறைந்த ஒரு பகுதி இது. அருகாமையில் இருக்கும் விவசாயிகள் இந்த நிலங்களில் விவசாயம் செய்வதால் இந்த பகுதியும் இதன் சுற்றுப்புற பகுதியும் பசுமை குன்றாது கண்களை கவரும் எழிலுடன் திகழ்கின்றது. இந்த பகுதியில் கற்பாறை மலை மேல் அமைக்கப்பட்டிருப்பதுதான் தாளகிரீஸ்வரர் ஆலயம். இது பல்லவர் கால கட்டுமான கலைக்கு சிறப்பை சேர்க்கும் ஆலயங்களின் வரிசையில் தனி இடம் பெறும் ஒரு கோயில். ஆலயத்திற்கு செல்லும் முன் மலைப்பகுதியின் அடிவாரத்தில் முதலில் நமக்கு தெரிவது ஒரு பிள்ளையார் கோயில். பாறையை முற்றிலுமாக குடைந்து உருவாக்கப்பட்ட ஒரு கோயில் இது. இதன் உள்ளே பெரிய பிள்ளையார் உருவச்சிலை அமைக்கப்பட்டுள்ளது. கோயில் பாறை சுவற்றில் மூஞ்சுரு வடிவமும் செதுக்கப்பட்டுள்ளது. இங்கிருந்து தொடங்கி மேல் நோக்கி சென்றால் கோயிலை அடையலாம். செங்குத்தான மலையில் ஏறுவதற்கு பாறைகளையே படிகளாக செதுக்கியிருக்கின்றார்கள். படிகளை கடந்து செல்லும் போது பாறைகளுக்கிடையே குடைந்து துணைகள் இருப்பதை காண முடிகின்றது. நீர் தேங்கி இருக்கும் குளங்களில் அல்லியும் தாமரை செடிகளும் நிறைந்திருக்கின்றன. இங்கு உள்ள விமானம், கோபுரம், மகர தோரணம், வாயிற்காப்போர் மற்றும் பல இடங்களிலும் பல்லவர் கால சிற்பங்களையும் இங்கு காண முடிகின்றது.
பனைமலை தாளகிரீஸ்வரர் கோயில் பல்லவர் கால கோயில் என்றாலும் கூட பின்னர் இப்பகுதியில் ஆட்சி செய்த மன்னவர்கள் இக்கோயிலில் மாற்றங்களை செய்திருக்கின்றனர். இந்த கோயிலில் ஆங்காங்கே ஆலயத்தில் சுதைப்பூச்சு செய்யப்பட்டுள்ளது. பல இடங்கள் உடைந்த நிலையில் இருக்கின்றன. இக்காரணங்களினால் மாறுபட்ட கட்டிட அமைப்புகளை இடைக்கிடையே இக்கோயிலில் இருப்பதை காண முடிகின்றது. கோயிலைச் சுற்றி எல்லா பகுதிகளிலும் ராஜசிம்ம பல்லவனுடைய காலத்து நிகழ்வுகளை கூறும் நீண்ட கிரந்த கல்வெட்டுக்களை காணலாம். இன்றும் வாசிக்கக்கூடிய வகையில் இந்த கல்வெட்டுக்கள் இருக்கின்றன. கருவறைக்கு தெற்கு பக்க படிக்கட்டுகளில் தமிழ் கல்வெட்டுக்கள் உள்ளன. இந்த தமிழ் கல்வெட்டுக்கள் பிற்காலத்தவை. காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் என்ற சிறப்பினை பெறும் ராஜசிம்ம பல்லவனால் கட்டப்பட்டதுதான் இந்த கோயில். பல்லவ மன்னர்கள் கலைகளை வளர்த்தவர்கள். பாறை கோயில்கள், குடைவரை